விமர்சனம். விமர்சனத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரிய அளவில் பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். இப்போ நம்மளை பற்றி யாராவது மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா ஒரு மனித பிறவிகளுமே என்னென்னா ஒரு ஒரு சாபத்துக்காகத்தான் இந்த பூமிக்கே வந்திருக்கோம். ஏன்னா எல்லாருமே சொர்க்கத்தில் தான் இருக்காங்க. எதுக்காக பூமிக்கு வர்றோம் அப்படின்னாலே நம்ம சாபத்துக்காகத்தான் பூமிக்கு வர்றோம். இதுக்கு உதாரணம் எப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா சந்தனு மகாராஜா இருக்காரு. அவர் நீட்டாக அழகாக சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரு. சொர்க்கத்தில் இருக்கும்போது மகாபாரதம் படித்தவங்களுக்கு தெரியும். சொர்க்கத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. அப்போ தேவகன்னிகள்லாம் பார்ட்டியில் எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு லைட்டாக அந்த சாரி விளைகிறது. அதை தேவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக இப்படி தலையை சாய்ச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம சந்தன மகாராஜா என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ரசிச்சுட்டாரு. அந்த ரசிச்சதுனால, நீ இந்த மாதிரி இச்சை உள்ளவன் இந்த சொர்க்கத்தில் உனக்கு கொஞ்சம் இடம் இல்லை, நீ கொஞ்ச நாளைக்கு போய் பூமியில இருந்துட்டு வா, இந்த எல்லா ஆசாபாசைகளையும் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதில் ஆரம்பித்தவர் தான் சந்தன மகாராஜா. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் பீஸ்மர், பிதாமகன் பீஸ்மர் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நம்ம புண்ணிய பிறவியாக இருக்கணும். எல்லாருமே பாவ பிறவிகள் தான். அதில் எதுக்கு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம், அது வேண்டியதில்லை. அது ஒருத்தர் கொஞ்சம் மனது புண்படும்படியாக வேண்டாம். அந்த மனசு புண்படும்படியாக நம்ம இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு தண்டனைகள். இது நான் சாபம் விடலைங்க. நிறையா பேர் என்னை நீங்கள் சாபம் விடுறீங்களான்னு கேட்டாங்க. சத்தியமாக நான் சாபம் விடல. ஏன்னா சாபம் விட்டா அது எல்லாத்துக்கும் தான் கஷ்டம். விடுறவங்களுக்கும் கஷ்டம், அதை எடுத்துக்கிறவங்களுக்கு கஷ்டம். இது உண்மையை சொல்கிறேன். ஒரு சாஸ்திரத்தை நீங்களே சாஸ்திரம் படிச்சிங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த கண்டிப்பாக யாரையும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்கிறது நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஜென்மத்தில் தவறி விட்டுட்டாலும் கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. நிறையா இப்போ இடத்துல பார்த்தோம்னா சின்ன குழந்தையா இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, இது ஏன் இத்தனை கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுதாங்க அந்த முன் பிறவியுடைய கர்மான்னு சொல்கிறது. எந்த ஒரு பாவமுமே அறியாத ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறவி கடனை தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு யாரையும் ஏளனமாவோ இல்லை யாரையும் விமர்சனமோ பண்ண வேண்டாம். அது பண்ணுறதுங்கிறது நமக்கு 6வது அறிவு இருந்து நம்ம செயல்படுத்தாத மாதிரி ஆகிரும். எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் கெட்டவங்க தான், அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி. இதில் எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் எதுவும் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். நன்றி.